பிரகலாதன் பக்தியின் வெற்றி. பழமையான காலத்தில் அசுரர்களின் பேரரசை ஆண்டவன் ஹிரண்யகசிபு. அவன் மிகப்பெரிய தவம் செய்து பிரம்மாவை மகிழ்வித்தான். என்னை யாரும் கொல்லக்கூடாது, மனிதனாலும் இல்லை, மிருகத்தாலும் இல்லை, பகலிலும் இல்லை, இரவிலும் இல்லை, வீட்டுக்குள்ளும் இல்லை, வெளியிலும் இல்லை, ஆயுதத்தாலும் இல்லை என்று பல வரங்கள் பெற்றான். அந்த வரங்களால் அவன் பெருமை கொண்டு நான் தான் உலகின் கடவுள் என்று அறிவித்தான். அவன் அரசில் யாரும் விஷ்ணுவை புகழக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தான். ஆனால் விதி வேறு வழி பார்த்தது. பிரகலாதனின் பிறப்பு ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு பிரகலாதன் என்று பெயர் வைத்தார்கள். சிறு வயதிலிருந்தே அவன் மிகவும் அமைதியான கருணைமிக்க குழந்தை. அவன் முகத்தில் எப்போதும் ஒரு தெய்வீக ஒளி. அவனது தாய் கயாதுவும் நாரத முனிவரின் அருளால் விஷ்ணு பக்தியின் விதையை அவன் மனதில் விதைத்திருந்தாள். அதனால் பிரகலாதன் சிறு வயதிலேயே நாராயணா நாராயணா என்று எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். பள்ளி வாழ்க்கை. ஒரு நாள் ஹிரண்யகசிபு தனது மகனை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்தான். என் மகனுக்கு அரசாட்சியின் தந்திரங்களையும் அசுர வலிமையையும் கற்றுக் கொடுக்குங்கள் என்றான். ஆசிரியர்கள் அவனை படிக்கச் செய்தார்கள். உலகின் சக்திவான் யார் என்று கேட்டார்கள். பிரகலாதன் புன்னகையுடன் எங்கும் நிறைந்திருக்கும் நாராயணன்தான் சக்திவான் என்றான். ஆசிரியர்கள் அதிர்ந்தனர். இதை உன் தந்தை கேட்டால் கோபப்படுவார் என்று எச்சரித்தனர். ஆனால் பிரகலாதன் பயப்படவில்லை. அப்பாவும் நானும் நீங்களும் எல்லோரும் அவனுடைய பிள்ளைகள் என்றான். தந்தையின் கோபம். இந்த செய்தி ஹிரண்யகசிபுவின் காதில் விழுந்தது. அவன் கோபத்தில் தன் மகனை அழைத்தான். நான் தான் கடவுள், எனக்கு வணங்க வேண்டும். யாரை நீ புகழ்கிறாய் என்று கேள்வி கேட்டான். பிரகலாதன் அமைதியாக, அப்பா, நீ பெரிய அரசன், ஆனால் எல்லாவற்றையும் ஆள்பவன் நாராயணன் தான் என்றான். அந்த வார்த்தைகள் ஹிரண்யகசிபுவின் இதயத்தில் நெருப்பாகப்பட்டது. என் எதிரியை புகழ்கிறாயா என்று கத்தினான். கொலை முயற்சிகள். ஹிரண்யகசிபு தன் மகனை தண்டிக்க முடிவு செய்தான். மலை உச்சியிலிருந்து தள்ளுதல். அசுரர்கள் பிரகலாதனை மலை உச்சிக்கு கொண்டு சென்று தள்ளினார்கள். அவன் விழும்போது நாராயணா என்று ஜெபித்தான். அவன் தரையில் மென்மையாக இறங்கினான். ஒரு கீறலும் இல்லை. பாம்புகளால் சூழுதல். விஷப்பாம்புகளை அவன் சுற்றிவிட்டனர். ஆனால் அவை அவனை தொடவே இல்லை. அவன் காலடியில் சுருண்டு கிடந்தன. யானைகளால் மிதிக்கச் செய்தல். பெரிய யானைகளை அவன் மீது விடுத்தனர். ஆனால் யானைகள் அவன் அருகில் வந்தவுடன் அமைதியாக மண்டியிட்டன. நெருப்பில் எரித்தல். ஹிரண்யகசிபுவின் சகோதரி ஹோலிகா நெருப்பில் எரியாத வரம் பெற்றவள். அவள் பிரகலாதனை மடியில் வைத்து நெருப்பில் அமர்ந்தாள். ஆனால் அதிசயம், ஹோலிகா எரிந்து சாம்பலானாள். பிரகலாதன் எதுவும் ஆகவில்லை. எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தன. இறுதி சவால். ஒரு நாள் ஹிரண்யகசிபு மிகுந்த கோபத்தில் பிரகலாதனை அரண்மனை மண்டபத்தில் அழைத்தான். உன் நாராயணன் எங்கே இருக்கிறான்? இந்த தூணிலும் இருக்கிறானா என்று கேலி செய்தான். பிரகலாதன் அமைதியாக, அவன் எங்கும் இருக்கிறான் என்றான். அந்த வார்த்தைகள் மண்டபத்தில் ஒலித்தன. ஹிரண்யகசிபு கோபத்தில் அந்த தூணை பலமாக அடித்தான். அந்த சமயம் ஒரு அதிர்ச்சி முழக்கம். தூண் பிளந்தது. அதிலிருந்து அரை மனிதன் அரை சிங்கம் போன்ற அதிசய வடிவம் வெளிப்பட்டது. நரசிம்ம அவதாரம். அது மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல. நரசிம்ம அவதாரம். நரசிம்மர் சிங்கத்தின் முகம், மனிதனின் உடல், கண்களில் தீப்பொறி. அவன் ஹிரண்யகசிபுவை மாலை நேரத்தில், பகலுமில்லை இரவுமில்லை, அரண்மனை வாசலில் உள்ளுமில்லை வெளியுமில்லை, தனது மடியில் வைத்து நிலத்திலும் இல்லை ஆகாயத்திலும் இல்லை, தனது நகங்களால் ஆயுதம் அல்ல கொன்றார். பிரம்மா கொடுத்த வரம் முறியாமல் நீதியும் நிறைவேற்றப்பட்டது. பக்தியின் வெற்றி. நரசிம்மரின் கோபம் அடங்கவில்லை. தேவர்கள் கூட பயந்தனர். அப்போது சிறுவன் பிரகலாதன் முன்னே சென்று நாராயணா என்று பணிந்தான். அவனது பக்தி நரசிம்மரின் இதயத்தை நெகிழச் செய்தது. அவன் சிங்க முகம் மென்மையாக மாறி, பிரகலாதா, உன் பக்தி உலகுக்கு ஒரு உதாரணம். நீ அசுர குலத்தில் பிறந்தாலும் உன் இதயம் தூய்மையானது என்றார். பிரகலாதன், என் தந்தை தவறுகளை செய்தார், ஆனால் அவரை மன்னியுங்கள் என்று வேண்டினான். அவனது கருணை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. நீதியின் ஆட்சி பின்னர் பிரகலாதன் அசுரர்களின் அரசனாக முடிசூட்டப்பட்டான். அவன் தன் தந்தையைப் போல் அல்லாமல் நீதியுடனும் கருணையுடனும் ஆட்சி செய்தான். அவன் எப்போதும் சொல்வான், சக்தி தற்காலிகம், பக்தி நிலையானது, அகம்பாவம் அழிவை தரும், அன்பு வாழ்வை தரும். அவனது ஆட்சியில் அசுரர்களும் தேவர்களும் அமைதியாக வாழ்ந்தனர். கதையின் பாடம். பிரகலாதனின் வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுகிறது? உண்மையான பக்தி பயத்தை வெல்லும். நம்பிக்கை இருந்தால் எந்த துன்பமும் நம்மை வெல்ல முடியாது. அன்பும் கருணையும் தான் மிகப்பெரிய சக்தி.
அகந்தை எப்போதும் வீழ்ச்சியையே தரும். சிறுவனாக இருந்தாலும் அவன் மனம் மலை போல உறுதியானது. தந்தையின் கோபத்தையும் மரண அச்சத்தையும் கடந்து தனது நம்பிக்கையை விடாமல் இருந்தான். அதனால்தான் இன்று வரை பிரகலாதன் என்ற பெயர் பக்தியின் அடையாளமாக விளங்குகிறது. நாராயணன் எங்கும் இருக்கிறான் என்ற அவன் ஒரு வாக்கியம் உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. இவ்வாறு பிரகலாதனின் பக்தி தீயை அணைத்து நீதியை நிலைநாட்டியது.